வணக்கம். ஆண்கள் இல்லாத உலகம் சாத்தியமா என்கிற ஒரு தலைப்பை பற்றி இன்று சிந்திக்க போகிறோம். பிரியன் சைக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஆடம்ஸ் கர்ஸ், எ ஃபியூச்சர் வித்தவுட் மேன் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். ஆதாமின் சாபம், ஆணில்லாத எதிர்காலம் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய தமிழ் ஆக்கம். ஆதாமின் சாபம் அப்படின்னு சொன்னா சாபம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாரு, வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்காக. நம்முடைய மித்தாலஜியில், இந்தியன் மித்தாலஜி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 2 இன்சிடென்ட்ஸ் வருது. அதில் ஒன்று வரவே சாபமாகிறது. பஸ்மாசுரன் அப்படிங்கிறவன் யாருடைய தலையை தொட்டாலோ அந்த தலை சாம்பலாயிரும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அவன் மறந்து போய் தான் தலையவே தொட்டுட்டு அவன் சாம்பலாயிடுறான். இது பஸ்மாசுரன். இங்கே வரமே சாபமானது. சாபமே வரமான ஒரு சம்பவம் ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தசரதன் வேட்டைக்கு போகிற போது அங்க சிரவணகுமார் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னுடைய பார்வையற்ற பெற்றோருக்காக தண்ணீரை அள்ளிக்கிட்டு இருக்கான் குடத்துல. தூரத்துல இருந்து அது ஏதோ ஒரு விலங்குன்னு நினைச்சு அம்பு எய்து அவன் இறந்து போகிறான். அப்போ அந்த பெற்றோர் தசரதனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீயும் புத்திர சோகத்தினால் இறந்து போவாயின்னு. ஒரு வகையில் பார்த்தா இந்த சாபம் வரமாக மாறுகிறது. ஏன்னா அது வரைக்கும் தசரதனுக்கு புத்திரனே கிடையாது. அதுக்கப்புறம் தான் புத்திரர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதாமின் சாபம் அப்படிங்கிறத பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன தகவல்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இறைவன் சொன்னதாகவும், அவங்க போய் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்கள் இனிமேல் உழைத்து தான் உண்ண வேண்டும். அது ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும் உங்கள் உழைப்பு. இந்த பூமி முட்செடிகளால் கவரப்பட்டதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்னென்னா, அந்த முள் செடியெல்லாம் இது பண்ணி தான் நீங்கள் வேளாண்மை பண்ணி நீங்கள் வாழ வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் அந்த சாபத்தினுடைய தொகுப்பு. இந்த நேரத்தில் கிரீக் மெத்தாலஜியில் ஒரு அழகான ஒரு கதை உண்டு. இயாஸ் அப்படிங்கிற ஒரு தேவதை. அந்த தேவதை டித்தானஸ் அப்படிங்கிற ஒரு மானுடனை நேசிக்கிறார். இந்த டைத்தானஸை ரொம்ப பிடிச்சதுனால என்ன பண்ணுறா, அவ ஜூபிட்டர் கிட்ட ஒரு வரம் கேட்கிறா. இந்த டைத்தானஸ் சாகவே கூடாது அப்படின்னு. ஜூபிட்டரும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. ஒரு வரத்தை ஒரு முறை தான் கேட்க முடியும். டைத்தானஸ் சாகவே இல்லை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவன் கேட்க மறந்தது என்னென்னா, இளமையோடு எப்போதும் இருக்கணும்னு. அதனால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வயசாகுது, சதையெல்லாம் தொங்குது, நடக்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் சாவு வர மாட்டேங்குது. அவனுக்கு மரணம் வராதா என்று இயங்குகிறான். இது கூட சில நேரங்களில் வரமே சாபமாக மாறுவது உண்டு. இப்போ இந்த ஆதாமின் சாபம் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம். இந்த ஆதாமின் சாபம் அப்படிங்கிறத ஆடம்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக புகழ்பெற்ற ஒரு கவிஞர். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, பியூட்டி, லவ், அப்புறம் பொயட்ரி, இந்த 3, அழகு, கவிதை, அப்புறம் காதல், இந்த 3மே அதிகமான உழைப்பினால் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெண் அழகாக இருக்கணும்னா அதுக்கு நிறைய முயற்சி செய்து தான் அழகாக முடியும். தன்னுடைய உடலை தக்க வைத்து கொள்வதற்காக, தன்னுடைய வடிவத்தை தக்க வைத்து கொள்வதற்காக நிறைய மெனக்கெடணும். அதே மாதிரி ஒரு கவிதை எழுதணும்னா அந்த கவிதைக்காக நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஆஸ்கார் வைல்டு ஒரு வீட்டில் தங்குறாரு, மாடிக்கு போகிறாரு, தன்னுடைய கவிதையை எடிட் பண்ணுறதுக்காக போகிறாரு. மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வராரு. அப்போ அவங்க வீட்டில் கேட்குறாங்க, கவிதை எடிட் பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன காலையிலேருந்து என்ன எடிட் பண்ணீங்க? ஒரு கமா போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஒரு கமா போடுறதுக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்தார். என்ன எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இல்லை, ஒரே ஒன்று தான். என்ன அப்படின்னு, காலையில் போட்ட கமா தேவையில்லை, அது எடுத்துட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒரு தேவதச்சன் ஒரு சிற்பத்தை வடிப்பதைப் போல ஒரு கவிதையை தயாரிக்கிறார்கள். அவ்வளவு உழைப்பு, மெனக்கட்டு அதை செய்ய வேண்டியதாக இருக்குது. காதலும் நிறைய மெனக்கட்டு தான் அதை அடைய வேண்டியதாக இருக்குது. ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. ஏற்றபடி ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. 2 பேர் இவர் கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4-5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அந்த அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்போ இவர் கணவனை பார்த்து கேட்டிருக்காரு, நீங்கள் உண்மையிலேயே கணவன் மனைவியாக இருக்க முடியாது, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் 2 பேரும் காதலராக தான் இருக்கணும். எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இவ்வளோ தூரம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஓடி போய் வாங்கிட்டு வர்றது நிச்சயமாக காதலிக்கு தான் வாங்கிட்டு கொடுப்பாங்க, மனைவிக்கு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நிச்சயமாக இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகியிருந்தால் இந்தளவுக்கு நீங்கள் ஓடி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுவார். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காதலை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தில் ஆர்ட் ஆஃப் ஒண்டரிங் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இப்போ நம்ம எவ்வளவு ஒரு அழகான பொருளை பார்த்தா கூட, ஒரு கலை சிற்பத்தை பார்த்தா கூட நம்ம என்ன பண்ணணும்,
அப்படியே அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம அதை பார்த்து வியந்து ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கே. ஒரு மலரை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, ஒரு அருவியை பார்த்து ரசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சூரிய உதயம் ஆகுதுன்னா காலையில் எவ்வளவு அழகாக இருக்குது, வானமே தங்கமயமாகுது, பொன்மயமாகுது, பறவைகள் பறந்து போகுது. இது எதையுமே பார்க்கறதுக்கு நமக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார். இப்போ பிரியன் சைக்ஸினுடைய புத்தகத்துக்கு வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒய் அப்படிங்கிற குரோமோசோம் தான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம். இந்த ஒய் குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு XX அப்படிங்கிற குரோமோசோம் குழந்தைக்கு வந்துச்சுன்னா அது பெண், XY அப்படின்னு வந்தால் ஆண். இந்த ஒய் குரோமோசோம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா ஆண்கிட்ட இருந்து தான் வருது. அதனால தான் ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்துட்டா அதில் தாயினுடைய குற்றம் எதுவுமே இல்லை, தந்தையினுடைய குற்றம் தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பெண் குழந்தையாக பெற்றுருச்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் ஒரு காலத்தில் சிந்திச்சாங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா ஆண் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெண் கிடையாது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒய் குரோமோசோம் ரொம்ப சின்னது, இது வந்து அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வருது, இப்போ அம்மா கிட்ட இருந்து வரல. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ரீகாம்பினேஷன் பாசிபிள் இல்லை. அந்த ரீகாம்பினேஷன் ஆகும். இப்போ எக்ஸ்னா அது ரீகாம்பினேஷன் ஆகும். அதனால் என்ன ஆகுதுன்னா டீஸ்டெபிளைஸ் ஆகுது, ஒரு ஜெனட்டிக் டீகே ஏற்படுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா மியூட்டேஷனல் ரிப்பேர்ஸ், அதாவது மரபு திரிபு ஏற்படுது இல்லையா, அந்த மரபு திரிபை சரி செய்வதற்கான விஷயம் எப்படின்னா அது ரீகாம்பினேஷன் ஆகும்போது தான் ஆகும். அது ஆவதற்கான வழிகள் இல்லை. அதனால் மரபு சிதைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒய் குரோமோசோமில் ஒரு நாள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தது, இப்போ 40, 50, 60 தான் அதில் இருக்குது. அது அழிந்துக்கிட்டே போகுது. சில இனங்களில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சில ரோடன்ஸில், இந்த கொறி விலங்குகளில் ஒய் குரோமோசோம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னும் 1,25,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பிரியன் சைக்ஸ். இந்த பிரியன் சைக்ஸினுடைய இந்த ப்ரொவகேட்டிவ் வாதத்தை பார்த்து மாடர்ன் ஜெனட்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரியன் சைக்ஸ் சொல்றது சரியில்லை, அதுல உண்மை இல்லை. ஏன்னா இயற்கை தேர்வு அப்படிங்கிற ஒன்று இருக்கு. மரபுக்கூறுகளை, ஆண் மரபுக்கூறுகளை அடுத்த தலைமுறைக்கு அனுப்புவது மட்டும்தான் இந்த ஒய் குரோமோசோமினுடைய வேலை. அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒய் குரோமோசோமே மியூட்டேஷன் ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதாக தான் இருக்குது. 2003 ஜினோம் சீக்வன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்க்கும்போது இந்த ஒய் குரோமோசோம் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த ஜெனட்டிக் டீகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்த ஃபேலிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒன்று உண்டு. ஃபேலிண்ட்ரோம்னா என்ன, இப்படி எழுதினாலும் அதே வார்த்தை தான் வரும், இப்படி எழுதினாலும் அதே வார்த்தை தான் வரும். விகடகவி அப்படிங்கிறத பின்னாலே இருந்து எழுதினாலும் விகடகவி, முன்னால் இருந்து எழுதினாலும் விகடகவி. இந்த ஒய் குரோமோசோம் என்னென்னா ஃபேலிண்ட்ரோமில் எழுதுது. அதனால் ஜெனட்டிக் கன்வர்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் நம்ம ஒய் குரோமோசோம் அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்னொன்று என்னென்னா, இயற்கை தேர்வில் என்ன பண்ணோம்னா இந்த செக்ஸ் டிட்டர்மின் பண்ணக்கூடிய அந்த குரோமோசோமை வேறு ஒரு குரோமோசோமுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சில உயிரினங்களில் ஆக்கியிருக்கு. அதனால் ஆண் இனம் அழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதை அவர் ஒரு தூண்டுதலாக, ஒரு விவாதத்துக்காக தான் பிரியன் சைக்ஸ் வச்சிருக்காலே, அவர் பொய்யா சொல்லலை. இட் இஸ் ப்ரொவகேட்டிவ் ஒன்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஆண் இனம் அழிந்து விட வேண்டும் என்று அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.